அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு செல்வ வளத்தை அருளுகின்ற கார்த்திகை மாதத்துடைய குபேர வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதமானது வெறும் ஒளி நிறைந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க. பல ஆன்மீக வழிபாடுகள் நம்ம இந்த மாதத்தில் நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம செய்கின்ற சின்ன சின்ன ஒரு வழிபாட்டு முறைகள் கூட நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதம். இந்த மாதத்தில் தான் சபரிமலையுடைய ஐயப்பனுடைய வழிபாடாக இருக்கட்டும், கார்த்திகையனுடைய அந்த தீப ஜோதியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் தான் நடக்கும். அதனால தான் இந்த மாதத்துக்கு அப்படி ஒரு விசேஷம். அப்படி நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல எல்லாமே சுபிக்ஷங்கள் தரக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் நமக்கு பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு நம்ம செய்ய போகின்ற மிக ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இதை இன்னைக்கு அதாவது ஒரு வியாழக்கிழமையில் செஞ்சோன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளான ஒரு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு எந்த கிழமை தோதுவாக இருக்கும் அந்த நாளில் இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல முறையில் பணமானது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமானது. பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாராலையுமே ஒரு அன்றாட வாழ்க்கை நடத்த முடியும். எப்படிப்பட்டவங்கள, உயர்தர மக்களாக இருக்கட்டும், இல்லை சாதாரண மக்கள், இல்லை ரொம்ப பிலோ ஆவரேஜாக ஒரு நாள் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு கூட பணம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போனால் நமக்கு வாழ்க்கையே அன்றைக்கி ஒரு இருட்டாக போயிடும். அப்படிப்பட்ட நமக்கு அந்த ஒரு பணமானது குடும்பத்தில் நல்லபடியாக வரணும், நல்ல பணம் பொருளணும், நமக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். ஏன்னா நம்ம கையில் பணம் இல்லாட்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நம்ம அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவோம். அப்படிப்பட்ட சூழல் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் என்றைக்குமே வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு இறை வழிபாடு தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு வழிபாடு நம்ம செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கையானது முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு பாதை வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பண கஷ்டங்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம கடவுள் உருவாக்கி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான். இதற்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பரிகாரமே கண்டிப்பாக 200% நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஏன்னா இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அதனால தான் இந்த ஒரு வெந்தயம் நம்ம எடுத்துக்கிறோம். இதற்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வெந்தயம் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எப்பயும் போல் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிருப்போம். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறனால இந்த பரிகாரத்தை நீங்கள் வியாழக்கிழமையில் செய்யலாம், இல்லாட்டி எப்போ உங்களுக்கு தோதுவாக இருக்கோ அந்த ஒரு நாளில் செய்யுங்க. ஆனால் வியாழக்கிழமையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு குரு புஷ்ய யோக நாள். அதாவது பூச நட்சத்திரமும் இந்த ஒரு வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்க ஒரு நாள் தான் குரு புஷ்ய யோகம். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய குரு ஹோரே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்று இரவு வரக்கூடிய 8 to 9 மணிக்கு இந்த ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சோன்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக நமக்கு குபேரனுடைய ஒரு அம்சம், குபேரனுடைய ஒரு யோகம், அந்த பணவசியத்தன்மைக்கு நம்ம செய்கின்ற இந்த சின்ன ஒரு பரிகாரமானது குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பணப்புழக்கம் வரும். முன்னாடி காலத்துலலாம் நம்முடைய அம்மாவோ, நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க இருக்கிற அதற்கு முன்னாடி இருக்க காலத்தில் கூட எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பு அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் தான் பணத்தை வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அது மாதிரி வெந்தயத்தில் பணத்தை வைக்கிறப்ப பண வரவானது அந்த குடும்பத்தில் அதிகரித்துட்டே வருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நம்ம செய்ய போகின்ற இந்த வெந்தய பரிகாரமும் இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் வீட்டில் ஒரு பூஜையில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி பித்தளை தட்டு அது மாதிரி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஒரு அகல் விளக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு தங்க காசாக இருக்கலாம், வெள்ளி காசாக இருக்கலாம், தங்கம் வெள்ளி எதுவுமே இல்லாத பட்சத்தில் ₹1 நாணயம், இல்லாட்டி குபேரனுக்கே உரிய அந்த 5ங்கிற ஒரு எண்ணில் 5 ரூபா காயின் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி அந்த ஏதாவது ஒரு நாணயத்தை நம்ம அந்த வெந்தயத்து மேலே வைக்கணும். இப்படி வச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு, உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிட்டு, அப்புறம் லக்ஷ்மி குபேரரையும் நீங்கள் மனசார வேண்டிட்டு, அப்படியே நம்ம அந்த ஒரு காசு, அந்த வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, அது சுவாமி ரூமில் அப்படியே இருக்கட்டும்.
முடிச்சதுக்கப்புறம் இந்த 8 to 9 அந்த குபேர நேரம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய பூஜைகள் இது எல்லாமே நம்ம கற்பூரம், தீப ஆராதனைகள் இதெல்லாம் காமிச்சு முடிச்சிருப்போம். முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு துணி இருக்கும், மஞ்சளோ சிகப்போ வெள்ளையோ அது மாதிரி துணி இருக்கும். அந்த பூஜைக்குன்னு அந்த முடிச்சு கட்டுறதுக்கான துணி, அந்த துணி இருந்ததுன்னா அந்த துணியில் போட்டு இந்த வெந்தயத்தையும் ரூபாய் அந்த காயினையும் எடுத்து வச்சு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு நம்ம உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய சுவாமி ரூம்லேயே வச்சிடலாம். இப்போ எங்ககிட்ட அந்த முடிச்சு கட்டுறதுக்கான அந்த துணி இல்லைம்மா, நாங்கள் பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த அகல் இருக்குது பார்த்திங்களா, அந்த அகலில் அப்படியே வெந்தயத்தையும் அந்த நாணயத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த அகலோடு கொண்டு போய் உங்கள் பீரோவில் வைங்க, இல்லாட்டி சுவாமி ரூம்லேயே கூட நம்ம வச்சிடலாம். இப்படி நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய குடும்பத்தில் அந்த பணமானது ஏதோ ஒரு ரூபத்தில் குடும்பத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி குபேரருடைய அருளானது நமக்கு கிடச்சி அந்த பணத்தட்டுப்பாடு, அந்த பணத்தடைகள் இது எல்லாமே இல்லாமல் வீண் செலவுகள் இது எதுவுமே ஏற்படாமல் குடும்பத்தில் சேமிப்பானது நல்லபடியாக அதிகரிக்கும். மறக்காமல் எப்பெல்லாம் அந்த தூபதீபம் நம்ம காமிக்கிறோமோ, இந்த இது கற்பூரம்லாம் காமிப்போம் பார்த்திங்களா செவ்வாய் வெள்ளிக்கிழமை, அப்போ இந்த மூட்டைக்கும் நம்ம சாம்பிராணி காமிக்கணும். இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பிக்குது பாருங்கள், மார்கழி மாதம் 1ஆம் தேதி இந்த மூட்டையில் இருக்க அந்த வெந்தயத்தை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு ₹1 நாணயத்தை உங்களோட கோவில் உண்டியில் போட்டலாம், இல்லாட்டி சுப செலவுகளுக்கு எதுக்காச்சும் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்ய போகின்ற இந்த கார்த்திகை மாதத்திலோட வெந்தய பரிகாரமானது குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பணப்புழக்கம் ஏற்பட்டு நமக்கு பண வரவுகளுக்கான அந்த வாய்ப்புகளை நம்ம கடவுளும் சரி இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். நமக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ராத்திரியில் வரக்கூடிய அந்த குபேர நேரம்ங்கிறது ரொம்ப ஒரு யோகமான நேரம். இந்த குருபுஷ்ய யோகத்தில் நம்ம செய்ய போகின்ற இந்த ஒரு தாந்திரிக பரிகாரமானது நமக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச பணவரவு, நல்ல ஒரு நிறைந்த லாபம், நமக்கான ஏதோ ஒரு வருமானம் குடும்பத்துக்குள்ளே வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பை மட்டும், இந்த ஒரு சான்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ராத்திரி அந்த 8 to 9ங்கிற ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு பரிகாரமானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்படட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.